ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோன்னா வெனிஸ்னாவே ரொமான்ஸ் அண்ட் ஆர்ட் தான். வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் இந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணுறேன். வெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹைலி டூரிஸ்டிக் பிளேசஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் வந்து எல்லா வருஷமும் இங்கே விசிட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துல இருந்தோம். இப்போ யூரோப்பியன்ஸ்க்கே பார்த்தா வெனிஸ் வந்து ஒரு வாவ் ஃபேக்டர். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 3 கோடி டூரிஸ்ட் வந்து இங்கே விசிட் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் த்ரூ அவுட் தி இயர் வந்து நிறைய க்ரௌடடாகவே இருக்கும். நாங்கள் போய் என்ட்ரானப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனில் தான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் ட்ரெயினில் தான் போய் இறங்கணும். ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 126 ஐலாண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நினச்சி பாருங்கள், அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் இருக்கும். அங்கங்கே பிரிட்ஜஸ் வச்சு கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்ஸ் அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. எல்லாமே போட்ஸ் தான். இங்கே வந்து லோக்கல்ஸ் கூட கார் மாதிரி ஸ்பீட் போட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறக்கும் இந்த மாதிரி வாட்டர் டாக்ஸி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெரிஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் காலையில் போய் அங்கே ரீச் ஆனதை உடனே சும்மா நடக்க போனோம். எங்கள் ரூம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. காலையில் அப்போ தான் டூரிஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அப்போ நாங்கள் போன டைமில் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் லைட்டாக க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நாங்கள் தங்கியிருந்த இடம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15th century பில்டிங். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த 15th century வெனிஷியன் மார்பிளில் க்ரியேட் பண்ண பில்டிங் அது. இது வந்து கேனோலாஸ் இஸ் அ மஸ்ட் ட்ரை வெனிஸில் டெசர்ட் தான் ரொம்ப ஸ்பெஷல். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் போனால். இது வந்து அங்கே வெனிஸ் ஸ்கொயர் ஈவினிங் தான் ரொம்ப செமையாக இருக்கும். பிகாஸ் டூரிஸ்ட் எல்லாம் போயிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வெனிஸோட பியூட்டி பார்க்குறதுக்கு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டூரிஸ்ட்டாகவே இருப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. ஈவினிங் 5 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா டூரிஸ்ட் கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப அழகாக லைட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அப்படியே எம்டியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பில்டிங்ஸ் லைட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நாம் எந்த இடத்துல வேணால் ஒரு மேப் தான் வச்சுருக்கணும். உங்கள் ஹோட்டலுக்கு திரும்பி போக நீங்கள் ஃபுல் பிளேஸ் சுற்றலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிரிட்ஜ் பேர் வந்து ரியால்டோ பிரிட்ஜ். இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ். அங்கே இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெகட்டி, பாஸ்தா அந்த மாதிரி சர்வ் பண்ணிருப்பாங்க. அந்த பிரிட்ஜை மட்டும் நைட்டு ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். எல்லா பேரும் பிக்சர்ஸ் எடுப்பாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ஒரு கொண்டோலா ரைட் போனோம் காலையில். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கொண்டோலா ரைட் கொண்டு போனவர் அந்த வெனிஸோட ஹிஸ்ட்ரி, அந்த பில்டிங்ஸில் எப்படி மேக் பண்ணாங்க, கொண்டோலா எப்படி மேக் பண்ணுறாங்க, அது பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த கொண்டோலா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு இந்தியன் மணி 89 lakhs ஆகுமாமா. இது வந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸாக நிறைய பேர் வச்சுட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா பல ஜென்ரேஷன்ஸாக இந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு டைம் மேக் பண்ணாங்கன்னா அப்புறம் நிறைய லாங் டேர்ம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராதாமா. அப்பப்போ மெயின்டெனன்ஸ் மட்டும் லைட்டாக பண்ணணும். இது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி கட்டியிருக்காங்க நாங்கள் கேட்டோம். ஏன்னா எல்லாமே தண்ணி மேலே இருக்குல்ல. ஸோ அந்த அதுதான் சால்ட் தண்ணி, உப்பு தண்ணியில் எல்லாம் அப்படி எரோட் ஆகி போயிருக்கும். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பில்டிங்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வுட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒரு சர்டன் ஹைட் வரைக்கும் அந்த பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு சர்டன் ஹைட் வரைக்கும் வுட்டில் பண்ணியிருக்காங்க. வுட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி பார்த்திங்கன்னா, இந்த சால்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது, இந்த மோர் டைம் சால்ட் வாட்டரில் இருக்கும்போது வுட் வந்து ரொம்ப ஹார்டாயிருமாம்மா. அது ராக் மாதிரி ஆயிருமாம்மா. ஆக்சுவல் ராக் வச்சாலே அது வந்து அப்படியே இதில் வந்து உடஞ்சி போயிடும். ஆனால் வுட்டு வந்து ராக் மாதிரி ஆகி பல வருஷங்கள் அப்படியே ஹார்டாக இருக்குமாம்மா. அதுக்கு மேலே தான் இவங்க வந்து ப்ராப்பர் இந்த பிரிக்ஸு, சிமெண்ட் எல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷமாக அவங்க முன்னாடி கட்டியிருக்காங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா பெருசாக டேமேஜ் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் இந்த ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ கூட இட்டாலியனில் பாடினார் கப்பிள்ஸ்க்காக. அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட்லி வந்து நாம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் பேரடைஸ் சொல்லுவோம்ல, அது மாதிரி நாமளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சிட்டி. இப்போ வந்து வாட்டர் லெவல் நாங்கள் ஆட்டமில் போனதுனால வாட்டர் லெவல் கம்மியாக தான் இருந்தது. இதே ரெய்னி சீசனில் வாட்டர் லெவல் ரொம்ப அதிகரிச்சிடும். ஸோ நம்ம சிட்டி சென்டர்லாம் போனோன்னா வுடன் பிளாங்க்ஸ் போட்டு தான் நடக்கணும். பிகாஸ் இந்த கெனால்லேருந்து வாட்டர் ரேஸ் ஆகி இந்த இடத்துல எல்லாம் ஃப்ளட்ஸ் ஆகுமாமா. அவர் அதையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பேலசஸ் அங்கே வெனிஸில். இங்கே போகிறவங்க எல்லாருமே இதை விசிட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வெனிஸோட அந்த கடல் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது அங்கேருந்து பல ஆங்கிள்ஸில் இது வந்து நம்ம அந்த கெனால்ஸ்லாம் பார்க்க முடியும். நைட் திருப்பியும் நாங்கள் கொண்டோலா ரைட் எடுத்தோம். ஏன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி லைக் அ மெடிடேஷன் எங்களுக்கு. கொண்டோலா ரைட் ரொம்ப நைட் கொண்டோலா ரைட் எக்ஸ்பென்சிவ் டேயை விட, ஆனாலும் நல்லா இருந்தது, அதனால் எடுத்தோம்.
நைட் கொண்டோலா ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா கொண்டோலாஸ் வந்து உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கும். முன்னாடி ஆப்போசிட் சைடில் இருந்து வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட க்ரௌட் கம்மியாதனால அந்த கொண்டோலா டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கூட குவைட்டராக இருக்கும். நிறையா இந்த பில்டிங்ஸ், இந்த லைட்டிங்ஸு அதெல்லாம் போய் பார்க்குறக்கு நைட்டு தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த இருட்டான அந்த கெனால்ஸ் அந்த சைடெலாம் கொண்டு போனார். அங்கங்கே சின்ன சின்ன லைட் மட்டும் தான் இருக்கும். அந்த சைலண்டாக இருக்கும். ரொம்ப ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரியா இருக்கும். அதுவும் நாங்கள் இதை பண்ணி பார்த்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். இது வந்து இந்த நைட் கொண்டோலா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சர்டன் பிளேஸஸில் தான் இருக்குது. இப்போ மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் கொண்டோலா. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் பாயிண்ட்ஸில் மட்டும் தான் இருக்குது. அதில் போய் தான் நீங்கள் அங்கே போய் தான் கொண்டோலா எடுக்கணும் நீங்கள். இந்த ஆலி தாங்க இது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கங்கே சின்ன சின்ன லைட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெனிஸ் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நாம எல்லாம் சின்னதுலேருந்து மூவி பார்த்து வளர்ந்துருப்போம். இந்த இடத்துல தான் நிறைய மூவிஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்தது. இங்கிலீஷ் மூவிஸும் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. தமிழ் மூவிஸும் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மிஷன் இம்பாசிபிள் கூட இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அது பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரிட்ஜ் எல்லாம் நிறைய பிரிட்ஜ் ஷூட்டிங் தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதுதான் எங்கள் வெனிஸோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகம் வீடியோஸ்க்காக ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.